பொதுவா இந்த மயில் தோகை இதை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆசைன்றதை தாண்டி ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும். எதுக்காக இந்த பாய்ங்கெல்லாம் வந்து இந்த கையில மயில் தோகை வச்சுட்டு இருக்காங்க? இப்படி குனிஞ்சோம்னா அப்படி மயில் தோகை எடுத்து தலையில பண்றாங்க. மயில் தோகை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு சுத்தமான ஒரு பிராணியோடைய ரெக்கை. இதில் வந்து தீட்டுன்றது கிடையாது. அதனால் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நான் கயிறு கட்டியிருப்பேன் பாருங்கள். இதில் இது வந்து சாதாரண பார்க்குறதுக்கு அருணா கயிறு மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் நான் படித்து உருவேற்றி அதில் கட்டினது. இதனால் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரிச்சு விட்டா உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் மன திருப்தி அது கிடைக்கும். இதில் வந்து தீர்வு ஆகாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும். ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ் மாதிரி ஜஸ்ட் அவ்வளோதான். தீர்வு வேணால் இது கிடையாது. தீர்வுன்றது நிறைய பொருளுங்க இருக்குது, இதில் கிடைக்காது. ஒரு மன திருப்தி. பாய்கிட்ட போனவா குழந்தை அழுது மந்திரிச்சுட்டு வந்தப்பான்வாங்க. அந்த மந்திரிச்சு தான் குழந்தை அழுகுறது கூட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் இந்த மயில் தொகை கொடுக்குறது. ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது பண்ண முடியுமா பாய்? இது வேறையா போதுங்களா? நல்லா சுகமாக இருக்கு பாய். அதுக்கு தான் இது லைக் பண்ணுறது. ஓகே.